காங்கிரஸுக்கு திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துல இருந்து பணியக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. நீங்க அது பாண்டிச்சேரி உதாரணம். பாண்டிச்சேரி நீங்க எல்லாரும் சொல்றாங்க அவங்களுக்கு கேரளா எலெக்ஷன் முக்கியம், பாண்டிச்சேரி எலெக்ஷன் முக்கியம். பாண்டிச்சேரியில கூட்டணி கட்சி கூட்டத்துக்கே கூப்பிடலையே. நீங்க கூட்டணி கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு இல்லைன்னா நாளைக்கு காங்கிரஸ் தனி திமுக எதற்கும் தயாரா இருக்காங்கன்னு தெளிவுபடுத்துறாங்க. நீங்க உதய டிவிக்கோட கூட்டணி போயிட்டா பாண்டிச்சேரியில போலாம். பாண்டிச்சேரியில விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு தமிழ்நாட்டோட ஒப்பிடுங்க. பாண்டிச்சேரி ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம், ஒரு யூனியன் பிரதேசம், 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. பட் அங்க வந்து நீங்க வந்து ஒரு தொகுதிக்கே 30,000-40,000 ஓட்டு தான் இருக்கும். சென்னை கார்பரேஷன் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அங்கே எம்எல்ஏ க்ளோஸ் டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு 2,20,000 பேர் குறைந்தபட்சம் ஓட்டு போடுவாங்க. 3 லட்சம் 3 லட்சம் உங்க சோழிங்கநல்லூர் தொகுதியெல்லாம் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி. எஸ்ஐஆருக்கு முன்பு 6 லட்சம் ஓட்டு இருந்த தொகுதி. இந்த மாதிரியான ஒரு தொகுதியில தான் எம்எல்ஏ அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்கும் வீட்டுக்கும் அவங்களோட பரிச்சயம் இருக்காது. பாண்டிச்சேரிலாம் கவுன்சிலர் மாதிரி அண்ணேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அங்க போய் காங்கிரஸ் எப்படி வந்து இனிமேல் தனிச்சு ஜெயிப்பாங்க? பீகார்ல பாருங்க 8 எம்எல்ஏக்களை ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கட்சியில, 8 பேரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க.